இன்றைக்கி சொந்த நாட்டு முதல்வருக்கே மறைக்கிற அளவுக்குன்னா அவரை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இது பெரிய பிரச்சனையாக சமூக வலைதளத்தில் வருதுன்னொன்னா தலைவரை அங்கேயே நின்று ஒரு ஆய்வு நடத்துகிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுங்க. சும்மா பாருங்கள், 4 வருஷமாக அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு போனவரை அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க. மாணவியின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அந்த எஃப்ஐஆரில் வார்த்தைகள் இருந்தது. 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட எஸ்ஐடியை நியமித்தது கோர்ட்டுடைய மேற்பார்வையில் தான் அந்த விசாரணை. அதனால தான் இவ்வளோ துரிதமாக நடந்து வந்திருக்கு. நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே உங்கள்கிட்ட பிடிங்கி தானே கோர்ட்டே எஸ்ஐடி போடும். தென் மாவட்டங்களில் என்டிஏ கூட்டணி வலுவடையுது. மீண்டும் அதிமுக தென் மாவட்டங்களில் அதோடைய இயல்பான நிலையை நோக்கி நகர்கிறது. பயம் வரும். அந்த பயம்தான் இவர்கள் இங்கே வந்து பொதுக்குழுவை கூட்டுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு பார்த்தா மெயினாக திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதான் உளவுத்துறையும் பெண்ணும் கொடுத்துருக்க ரிப்போர்ட். ஆட்சிக்கு எதிரான கோபம் இருக்குது, உட்கட்சி பிரச்சனை இருக்குது. கூட்டணி வந்து இயல்பான கூட்டணியாக 2019-21 இருந்த மாதிரி இப்போ இல்லை. அப்போ நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் அவங்கள அடக்க முடியாது. அடக்குனீங்கன்னா விஜய்கிட்ட போயிடும். இவ்வளோ குழப்பத்திலோடு தான் இந்த பொதுக்குழு நடந்திருக்கு. கனிமொழி கை ஓங்கியிருக்குன்னா ஓங்கியிருக்கு. கனிமொழியை கிட்டத்தட்ட வேறு லெவலில் கட்சிக்குள்ளேயே உதயநிதிக்கு எதிராகவும் உதயநிதிக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் இன்னொரு டீமு சீனியர்ஸ் டீமு இப்படி ஒன்று திரண்டு நிற்கிது. இதில் உதயநிதியும் பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ உதயநிதியை கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தீர்மானம்? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக பொதுக்குழு வந்து கூடியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிக பிரமாண்டமாக ஒரு இந்த விளம்பர ஆட்சின்னு சொல்கிற மாதிரி ஒரு மிக விளம்பரத்தோடு இந்த பொதுக்குழு கூட்டி பிடிச்சிருக்காங்க. இயற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? தீர்மானங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குல்ல, அந்த கோபம் வரக்கூடாதுன்றதுக்கு அந்த மடைமாற்று அரசியல்னுவாங்க. டீலிமிட்டேஷன் 2035 பண்ண வேண்டியது தொகுதி மறுசீரமைப்பு. இப்போ தூக்கிட்டு வந்துட்டு ஐயோ டீலிமிட்டேஷன் அப்படி இப்படின்ட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அது ஒரு 10-20 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது உயிர் இல்லை. உடனே இந்த புதிய கல்விக் கொள்கையில் மொழியை திணிக்கிறாங்க, இந்தி திணிப்புன்னு தனியாக உருட்டினாங்க, நீட்டுன்னு தனியாக உருட்டினாங்க. இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக வைக்கிற அந்த வச்சுட்டு ஒரு 4-5 மாதமாக பண்ணுறாங்க பாருங்கள் பிரச்சாரங்கள். அதையே தீர்மானமாக போட்டு தான் நிறைவேற்றிருக்காங்க. இதில் உதயநிதிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேறு. ஏமா நாங்கள் இதை விட வேறு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க கட்சிக்காரங்க. டெய்லியர் வீட்டு வாசல் நிற்கிறோம், போகிறதுலாம் வரன்றோம், அவர் தான்றோம், அடுத்த இது அவர் தான்றோம். அவர் மட்டும் இல்லை, ஒரு சன்னு வந்தால் கூட நாங்கள் அடிமையாக இருப்போம்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே என்ன ஒத்துழைப்பு தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற அளவுக்கு நேற்று அந்த ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் ஏன் போட்டாங்கன்னு தெரியாது. அப்புறம் வேறு சில தீர்மானங்கள் நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி இப்படின்னு. ஆனால் பெருசாக ஒன்றும் தீர்மானத்தில் பார்க்கக்கூடியது எனக்கு எதுவும் தெரியல. இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுன்ற தீர்மானம் வந்து அதான் சொன்னேன். இல்லை, இது வந்து நடக்காத ஒரு விஷயத்தை போட்டு உருட்டுறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னா ஒரு அரசு அமைந்து அந்த அரசு ஒத்துக்கிட்டு அது வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கான தீர்மானத்தை இது பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அதை மாற்றணும். கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் பட்டியலில் கொண்டு போயிட்டாங்க. ஒன்ஸ் அதில் கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் சாதாரணமாக அதை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னா இந்த வேலையை பண்ணணும். அதுக்கு மற்ற ஸ்டேட்டும் ஒத்துக்கணும். முக்கியமாக மத்தியில் ஆட்சியில் அமர்கிற அந்த அரசு ஒத்துக்கணும். இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவங்க தான் அடுத்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்கட்சி தலைவர் கூட அதை கேட்டிருக்காரு. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, காங்கிரஸ் கூட இருந்திருக்கீங்க, பாஜக ஆட்சியில் இருக்கவே மத்திய அரசோட வந்து துறையில் இருந்திருக்கீங்க. அப்போயெல்லாம் கொண்டு வராமல் இப்போ கொண்டு வரக்கூடியது இந்த மக்களை ஏமாற்ற. எங்களுக்கு வேறு சில வேலைகள் இருந்தது, சக்தி வாய்ந்த துறைகளை வாங்குகிற வேலை இருந்தது, மற்ற வேலைகள் இருந்தது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக பல விஷயங்களை சாதிச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அதிக ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அதிமுக கூட இல்லை, இவங்க தான் இருந்திருக்காங்க. 16 ஆண்டுகள் மேலே மாறி மாறி இருந்திருக்காங்க. கண்டிப்பாக எவ்வளோ நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்கள் கூட பாமக அமைச்சர்கள் மூலிமா தான் பல நல்ல விஷயங்கள் நடந்தது. கண்டிப்பாக இவர்களால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. அதனால் வந்து இப்போ இதெல்லாம் உருட்டல். ஏன்னா நடக்கவே நடக்காது. நீட்டை ஒழிப்போன்னாங்கல்ல, நீட்டை எங்கேயா ஒழிக்க முடியுமா? ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், அந்த சட்டத்தை வந்து விலக்கு கேட்குறாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் 2 வருஷம். 2017 எல்லா ஸ்டேட்டும் வந்துடுச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி நாங்கள் விலக்கு தர முடியும்னு நீக்கிறாங்க.
இங்கே என்ன பண்ணுறாங்க, அடிமையாச்சு பார்த்தியா, ஒரு நீட்டை கூட பண்ண முடியல, நாங்களாக இருந்தால் எப்படி பண்ணுவோம், அப்படி இப்படின்னு ஒரு நெருக்கடியை ஏடிஎம்கே கொடுக்குறாங்க. இவர்கள் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் மத்திய அரசு நிறைவேற்றின சட்டத்துக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு அரசு? ஆனால் இங்கே வந்து கடவுளை பார்த்தேன் அப்படின்னு அந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி, கடவுளை பார்க்கலன்னு சொல்கிறவன் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்ற மாதிரி, நீட்டை நீ எதிர்க்கலைன்னா நீ ஆளே கிடையாதுன்னு. அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி வருது. இவங்க அதை வேணும்னே கொடுக்குறாங்க, நாங்கள் மட்டும் இருந்திருந்தா அப்படி இப்படின்னு. அப்போ இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. உச்சநீதிமன்றம் பார்க்குது, மத்திய அரசு நிறைவேற்றின சட்டம் அதில் எந்த இதுவும் இல்லை, எல்லா மாநிலங்களும் ஏற்றுச்சு, நீங்கள் மட்டும் தனியாக கேட்டால் அதெல்லாம் தர முடியாதுன்றாங்க. உடனே பார்த்தியா இதை கூட செய்ய முடியல இந்த அரசுன்னு பெரிய பிரச்சாரம். நாங்கள் மட்டும் வந்தால் முதல் கையெழுத்திலே நீட்டை நீக்குவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்றாங்க. அன்றைக்கி யாரும் கூட இருக்கிறவங்க ஏன்ப்பா எப்படிப்பா நீக்குவேன்? உச்சநீதிமன்றமே அதுக்கு ஒப்புதல் அளித்துச்சு, இனிமேல் நீ சீராய்வு மனு தான் போட முடியும் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் வந்து உக்காந்து அந்த கவர்மெண்ட்டு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மாற்றணும். எப்படி இது போய் அவங்கள குற்றம் சொல்கிறீங்களான்னு கூட யாரும் கேட்கல, எல்லாம் நம்பினாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, மத்தியில் அதே ஆட்சி, கம்முன்னு இருந்தாங்க. நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னாரு. அது ஒரு பொண்ணு கூட கேட்கும், இப்போ கூட வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோ. இல்லை அது வந்து நாங்கள் இது 2 தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அமிச்சோம், இந்த கவர்னரே கூட மாற்றம் இப்படியே உருட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின். அப்போ நீட்டு இது கிடையாது. 1 கோடி கையெழுத்து வாங்கினீங்க, எங்கே கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கறதுக்கு வாங்கினீங்க? யார்கிட்டயா கொடுத்தீங்களான்னா இல்லை. லாஸ்ட்டில் இப்போ என்ன பண்ணுறீங்க, 4வது வருஷம் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டுறீங்க. அதில் வரலன்னா பிஜேபி பி டீம் சொல்லிடலாம். வந்தால் வச்சுக்கிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு சட்ட போராட்டம் நடத்துவோம். ஏன் 4 வருஷம் நடத்தலைன்னு யாரும் கேட்கல. இப்போ அதை வந்து கொண்டு வந்து உருட்டிக்கிட்டு இங்கே நீட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து பண்ணுவோம். அது இந்த மாதிரி கொண்டு வர்றது தான் இவர்கள் அந்த விஷயங்கள் தான் மறுபடியும் ஒரு தீர்மானமாக போட்டு கொண்டு வராங்க. அதில் ஒன்று தான் கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வருவோம், கச்சத்தீவை மீட்போம். இது எல்லாம் டெம்ப்ளெட்டு. ஏவா தேர்தல் நேரங்களில் ஓட்டிகிட்டே தேர்தல் நேரத்தில் நம்ம அறிக்கை எழுதுப்பா, நான் போட போகிறேன், கச்சத்தீவை மீட்பா சேர்த்துக்கோ, அப்புறம் கல்வியை பொதுப்பட்டியல், ரைட், நீட்டுக்கு விலக்கு வருவோம், ரைட்டு, வேறு என்ன, லேப்டாப் கொடுப்போம். தலைவர் அது டெம்ப்ளெட்டு தான். அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்கலல்ல, அப்போ அது டெம்ப்ளெட் தான். அப்புறம் கல்வி கடன் ரத்து செய்வோம், இதுவும் டெம்ப்ளெட்டு தான், வச்சுக்க அப்படியே. இப்படியே பண்ணுறதுக்கான இதுதான். அப்புறம் 8 தொகுதிகள் நம்ம கையை விட்டு போகிறதை நாங்கள் உரிமை மீட்போம், டீலிமிட்டேஷனை தடுப்போம், மொழியை உள்ளே விடாமல், இந்தி மொழியை உள்ளே விடாமல் பார்த்துக்கொள்வோம். இருக்கிறவங்களாம் இப்போ இந்த தடவை இவங்க அந்த மொழி திணிப்புக்கு எதிராக இந்தி எதிர்ப்புக்கு, இந்தியை திணிக்கிறார்கள்னு இவங்க சொன்ன பிரச்சாரத்துக்கு உயிர் 1 வாரம் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்தி எதிர்ப்பை சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இந்த பிரச்சாரம் 1 வாரம் தான் இருந்துச்சு. அப்புறம் ஊட்டி பார்த்தாங்க, இது செல்லாது, அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ப்ரைவேட் ஸ்கூல் தான் படிக்கணுமா, கவர்மெண்ட் பசங்க ஹிந்தி படிக்கக்கூடாதா, நீ யார் படிக்கிறத திணிப்பை தடு, படிக்கிறத நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு கேட்டவுடனே வேறு வழி இல்லாமல் அந்த இதுவும் போச்சு. அதனால் இது எல்லாமே டெம்ப்ளெட். அதில் ஒரு இது கண்டிப்பாக சார். இப்போ சீன அதிபர் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தப்போ கூட ஒன்றிய அரசு வந்து அந்த சாலை ஓரம் இருக்கக்கூடிய செவர்கள் இதை வந்து தடுப்பு வச்சு மறைச்சிருந்தாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்ப திமுக அரசு வந்து திமுக வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் சமீபத்தில் மதுரைக்கு போன முதல்வர் வந்துட்டு அவர் செல்லக்கூடிய பாதையில் அந்த பந்தல்குடியில் இருக்கக்கூடிய கால்வாயை மறைச்சு திரைசீலையே கட்டியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வரும்பொழுது குற்றம் சாட்டக்கூடியவங்க தன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு அவலத்தை வந்து பார்க்காம திரைசீலை கட்டி மறைச்சிட்டு போகிறத எப்படி சார் பார்க்க முடியுது? குஜராத்தில் பண்ணப்போ கிண்டல் அடித்து பெரிய இது மாதிரி பண்ணாங்க. இன்றைக்கி சொந்த நாட்டு முதல்வருக்கே மறைக்கிற அளவுக்குன்னா அவரை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு முதல்வருக்கு எல்லாம் தெரியும், ரிப்போர்ட் வந்துடும். கண்டிப்பாக உளவுத்துறை ரிப்போர்ட்டு எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு ரிப்போர்ட் வரும், கட்சிக்காரங்க பேசுவாங்க. அதெல்லாம் என்னென்னா இவர்களுக்குள்ளே இருக்கிற கோஷ்டி பூசல் தான் நேற்று வெளிப்பட்டுச்சு. ஏன் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆதரவு சேனல்கள் வந்து நேற்று எடுத்து ஒளிபரப்புகிறாங்க. முதல்ல ஒரு பிரதான ஆதரவு சேனல் தான் இதை எடுத்து போடுது. எனக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இவங்க என்ன அரசு கேபிளை மறந்துட்டாங்களா, எவ்வளோ தைரியம் இவங்களுக்கு இந்த மாதிரி போடுறாங்களே அப்படின்னு. இந்த இது நம்மமா அந்த கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் பேர் கூப்பிட்டு கேட்டால் சொல்கிறாங்க, தலைவர் உங்களுக்கு தெரியாது, அங்கே 2 கோஷ்டி இருக்குது, அதில் ஒரு கோஷ்டி வந்து மாநகராட்சி இது சம்மந்தமான இது, பிடிஆர் அந்த மேயர் எல்லாம் ஒரு கோஷ்டி, அமைச்சர் சைடு ஒரு கோஷ்டி. அப்போ இந்த வேலையில் இதை போட்டு அடித்தா இவருக்கு கெட்ட பேர் வரும்ன்ட்டு போட்டு பண்ணுறாங்க. இல்லை பிடிஆரை வந்து ஒதுக்குற மாதிரியான செயல்பாடுகள் தானே. அவருடைய ஆதரவாளர்லாம் இப்போ கூட லக்வன் ஒருத்தர் நீக்கியிருக்காங்க, மேயருடைய கணவர். அப்போது மேயருடைய கணவர் அவர் ஏதோ பிரச்சனைக்கு அப்புறம் மற்ற பிரச்சனை இருந்தாலும் பாதுகாப்பாங்க, எதிர்கோஷ்டின்றதுனால தட்டி விட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி இருக்குது.
அதனுடைய வெளிப்பாடு ஒரு சேனல் போட்டுச்சு. அப்புறம் தைரியம் வந்து மற்ற சேனல்கள் போட ஆரம்பித்தாங்க அப்படின்றது தான் இது. அப்புறம் இவங்க பார்த்தாங்க இது பெரிய பிரச்சனையாக சமூக வலைதளத்தில் வருதுன்னொன்னே, தலைவரை அங்கேயே நின்று ஒரு ஆய்வு நடத்துகிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுங்க. சும்மா பாருங்கள், 4 வருஷமாக அப்படியே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போன பிறகு அப்படியே தான் இருக்க போகுது, அதனால் அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க. ஆனால் அதே பந்தல்குடி கால்வாயை வந்து பராமரியாத மழைக்காலங்களில் வந்துட்டு வெள்ளப்பெருக்காரனா அந்த தூர்வாராதான்னு சொல்லிட்டு அப்போ அமைச்சர் நேரு அவர்கள் 90 கோடி ரூபாய் அந்த கால்வாய் சீரமைப்புக்காக ஒதுக்குனாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து முதல்வர் வந்து கேள்வி கேட்காமே இருக்கிறாரு. அது குறித்து எந்த விதமான ஒரு அறிக்கையோ, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட இந்த விதமான ஒரு திமுக தரப்புலேருந்து எந்த உரிமையும் பேசாமல் இருக்காங்களே. ஏங்க நாங்கள் ஒதுக்குவோம், என்னங்க பண்ணிக்கிறோம்? முதல்வர் எப்படிங்க கேட்பாரு? 4000 கோடி ரூபா சென்னைக்கு ஒதுக்குனாங்க. சென்னையில் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துச்சா? அது வெள்ளை அறிக்கை கேட்டால் வேலை நடந்துருக்குல்ல, அதான் வெள்ளை அறிக்கைன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒதுக்குனதெல்லாம் வந்து வேலை நடந்திருக்குதான்னு கேட்டால் தான் அவர் சொல்கிறார்ல, 2026 மீண்டும் திமுக ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் வரும்னு சொல்கிறார்ல, அது நடந்துடும். இங்கே என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த நிதி என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, புதுசாக பாலம் கட்டுறீங்க, கட்டி திறக்கிற அன்றைக்கே அப்படியே உதிருது, என்ன இதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. சில இடங்களில் பொதுவாக திமுக ஆட்சி வந்துச்சுன்னா வேலை நடக்கும்னு சொல்லுவாங்க. பாலம் கட்டுறது, மற்ற சாலை அமைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதிகமாக பாலம் கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது காசு பார்த்தாலும் வேலை நடக்குயா அப்படின்வாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் சென்னை எடுத்துக்கங்க. நான் போன இதில் கூட சொன்னேன், சென்னையில் சாலைகள் எங்கேயாவது தரமாக இருக்குதா? சென்னையில் புதிதாக சாலைகள் போடப்பட்டதா? இல்லை சாலைகளில் வந்து குழி இருக்குதா? இல்லை குழியில் சாலைகள் இருக்குதா? மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சென்னையில் விட்டு புறநகர்லாம் போனீங்கன்னா ரொம்ப மோசம். அதுக்கு இவங்க சொல்கிற ஒரே இதுனா அது மெட்ரோ ரயில் ஒர்க்கு நடக்குது. சரி, மெட்ரோ ரயில் ஒர்க்கு நடக்காத இடங்கள்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் தனியாக ஒரு பேரிடர் மேலாண்மை. ஏன்னா நீங்கள் வெள்ளம் இது வரப்போகுது, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையுமே அதிகாரிகள் 38 மாவட்டத்துக்கும் அதிகாரிகள் இது ஐஏஎஸ் ஆஃபீஸரை பொறுப்பாக போட்டாங்க இந்த பேரிடருக்கு. ஆனாலும் மழை பெஞ்சப்போ என்ன ஆச்சு? பெருசாக அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை ஊடகங்களில் ரொம்ப பெருசாக வர விடாமல் நல்லா பண்ணோம், சரியாக பண்ணோம், அப்படி பண்ணோம், இது பிரச்சனை. அதுதான் நேற்று முதலமைச்சரும் பேசுகிறார். நாம் எது செஞ்சாலும் ஊடகங்கள் வந்து வேறு மாதிரி பேசுது, ஆதரவாக இருக்க மாட்டேங்குது, எதிர்கட்சியாக நம்மளை இது பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் சந்திக்கிறதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னு தான் ஊடகங்களுடைய கேள்வியாக இருக்குது. நாங்கள் டிபேட்டுன்ற பேரில் அன்னைக்கு வரைக்கும் நடக்கிற விஷயத்தை கூட மறைச்சிட்டு ஒன்றுக்கும் உதவாத விஷயத்த ட்ரம்ப் பாகிஸ்தான் போரை எப்படி நிறுத்தினார் அப்படின்ற முக்கியமான விஷயத்தெலாம் எடுத்துகிட்டு நாங்கள் பேசுகிறோம். அதுலேயும் உங்கள் ஆளுங்கள் தான் கூப்பிட்டு பத்திரிகையாளராக, அரசியல் விமர்சகராக, கூட்டணி கட்சி தலைவராக, நெறியாளராக எல்லாம் 4-5 பேர் உட்காந்துக்கின்னு எவனா ஒருத்தன் மாட்டுவான், ஏடிஎம்கேலையோ தாவேகாலையோ இல்லை பாஜகலையோ, அவனை போட்டு மிதின்னு மிதிக்க வைக்கிறோம். இதுக்கப்புறமும் நாங்கள் என்ன பண்ணோம்? அதையும் மீறி கல்யாண சுந்தரம் மாதிரி இல்லை யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா பேச விடாமே நாங்கள் எப்படியோ என்னன்னா குறுக்க மறுக்க ஓடி நெறியாளரை வச்சு என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம். இவ்வளோ பண்ண அப்புறமும் நீங்கள் இன்னும் எங்களுக்கு ஊடகங்களை ஒத்துழைக்கலன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்ற லெவல் தான் இன்றைக்கி இருக்குது. பொதுக்குழுவில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுகிறார்கள் அப்படின்றாரு. நரேட்டிவ்க்குன்னே பிறந்தவங்க இவங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் பொள்ளாச்சி தீர்ப்பு வந்தோன்னா நாங்கள் தான், நான் சொன்னேன் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நான் ஆட்சிக்கு வந்தால் தீர்வு கிடைக்கும்னு நடந்துச்சுன்னு. பொள்ளாச்சியில் வந்து அந்த விஷயம் பெருசாகி அதில் ஆரம்பத்தில் அரசியல் இருந்தாலும் அதற்கு பிறகு சிபிஐ வழக்கு உத்தரவிட்டது ஏடிஎம் கவர்மெண்ட்டு. சிபிஐ விசாரணை நடந்து சிபிஐ தான் விசாரணையை கொண்டு போகுது, நீதிமன்றம் விசாரணையை நடத்துது, தண்டனை கொடுக்குது. இதில் நீங்கள் எங்கே வந்தீங்க? ஆனால் ஸ்டிக்கர் ஓட்டரெல்லாம் பண்ணுறாங்க, நாங்கள் தான் பண்ணோம் பொள்ளாச்சி இதுன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த இன்னைக்கு கிடச்சிருக்க தீர்ப்பு அதில் நாங்கள் தான் பண்ணோம், சென்னை காவல்துறை, தமிழக காவல்துறை தான் காரணன்றாங்க. இவங்களுக்கு வந்து மக்கள் மறதி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. சார், இப்போ எஸ்ஐடி கூட தமிழக காவல்துறை விசாரிச்சு அதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ்நாடு அரசு கூட சொல்லலாம். சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசுக்கு என்ன சார்? இப்போ அண்ணா பொள்ளாச்சி பாலியல் எஸ்ஐடி கூட நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விவகாரத்தில் அந்த எஃப்ஐஆர் வெளியானது, அந்த மாணவியின் கோர்ட்டு சொன்னது, மாணவியின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அந்த எஃப்ஐஆரில் வார்த்தைகள் இருந்தது. கண்டிப்பாக
என்ன குற்றன்றதை பதிவு பண்ணுங்க. ஆனால் வேறு வார்த்தைகள் இல்லையா உங்களுக்கு? இப்படியா பண்ணுவீங்க? இதை வந்து மேலதிகாரிகள் பார்த்து இந்த எஃப்ஐஆரை திருத்திருக்க வேணாவா? எஃப்ஐஆரில் இருக்கிற விஷயம் எப்படி வெளியே வந்தது? மாணவியின் அடையாளம் எப்படி வெளியே வந்தது? இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கண்டித்து 25 லட்சம் ரூபா அந்த மாணவிக்கு இழப்பீடாக கொடுக்கணும். அந்த அதிகாரிகளுக்கு பிடிங்கி கொடுக்கணும். ஆனால் அதிகாரிகளை கண்டிக்கல, பத்திரிகையாளர்களை தானே இங்கே இருக்கமா பிடிச்சாங்க. ஆமாம், அது தனியாக நடந்தது. இதில் இன்னொரு விஷயம், அந்த இதில் சொன்னதுக்கு பிறகு 3 ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட எஸ்ஐடியை நியமித்தது கோர்ட்டு, நீதிமன்றம். கோர்ட்டுடைய மேற்பார்வையில் தான் அந்த விசாரணை. அதனால தான் இவ்வளோ துரிதமாக நடந்து வந்திருக்குது. அதனால் இதுலேயும் இவர்கள் வந்து நாங்கள் தான் அப்படி நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே உங்கள்கிட்ட பிடிங்கி தானே கோர்ட்டே எஸ்ஐடி போடுது. கண்டிப்பாக. இல்லாட்டி ஐயா நாங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரைட் அப்படியா பண்ணுங்க அப்படின்னா போயிருக்குமே, நடக்கலையே. சிபிசிஐடி கூட இப்போ தெய்வ செயல்ன்ற ஒருத்தர் அந்த பையன் பண்ண மேட்டர்லையே இந்த உள்ளூர் காவல்துறை பெரிய வழக்கு எதுவும் போடலையே, பெரிய பிரிவுகள் எதுவும் போடலையே. இந்த பெண்ணை குற்றச்சாட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணவே குற்றவாளியாக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு, காமிக்கிறதும் இருக்குது. அந்த பெண்ணுடைய அடையாளங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் வெளியில் வர அளவுக்கு எப்படின்னா அந்த பொண்ணுக்கு குற்றச்சாட்டு. ஆளுநரை சந்திக்கணும்னா சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெண் ஒரு ரவுடி தொல்லை கொடுக்குறான், அவனுக்கு எதிராக புகார் கொடுக்குது, அவனை தூக்கி உள்ளே பிடிச்சி போடுறாங்க. வெளியில் வந்து கத்தியால் குத்த வர்றான், அந்த அம்மா தப்பிச்சு ஓடி போய் எப்படியோ இது பண்ணி மறுபடியும் போய் புகார் கொடுக்குது. ஆனால் இந்த அம்மா மேலேயே வழக்கு பதிவு செய்கிற அளவுக்கு போகிறாங்கன்னு அந்த அம்மா ஏதோ ஒரு மாவட்டம் பேட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் எனக்கு என்னென்னு, இந்த துறை காவல்துறை முதல்வர் கீழே இருக்குது. முதல்வர் மீதே பயம் இல்லையா, இல்லை முதல்வருக்கு இது போகாதுன்ற என் நம்பிக்கையாக தெரில. இந்த விஷயங்கள்லாம் ஆட்சிக்கு கெட்ட பிறகு கொண்டு போகிற ஏற்பாடுகள் தான் நடக்குது. இப்போ நீங்கள் தோழமை கட்சிகள் கூட கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வந்துட்டு இந்த பாலியல் வழக்கில் வந்துட்டு அதிமுக பாஜக கட்சிகள் வந்து அரசியல் ஆதாயம் தொடர நினைச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு. அவர் திமுக சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் சொல்கிற தோழமை கட்சி. அவர் சொல்கிறாரு இந்த கம்யூனிஸ்ட் தோழமை கட்சி தானே சார்? இல்லைங்க, இது இடதுசாரி அணி, திமுகவுடைய இடதுசாரி அணி. திமுகவோட இடதுசாரி அணி. இப்போ இந்த பொதுக்குழுல 2 அணி உருவாங்க. இது வந்து இதெல்லாம் சைலண்ட்டுங்க. இவங்களாம் அப்படியே அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, சிங்கத்தை அதன் குகையிலேயே போய் சந்தித்தார் முதல்வர். அப்போ மோடியை சிங்கம்னு சொல்ல வர்றாரு. 2வது சிங்கத்தை குகையிலே போய் செஞ்சான். இது ஒரு புரோட்டோக்கால், இது ஒரு ஒர்க்கு. நீங்கள் வந்து நிதி ஆயோக்குன்னு முதல்வர் கலந்துக்கணும். முன்னாடி திட்ட கமிஷனாக இருந்தது, இப்போ நிதி ஆயோக்கை மாற்றி அதில் வருஷத்துக்கு ஒரு தடவை கூடும், எல்லா முதல்வரும் கலந்துக்கணும். இவர் 3 கூட்டத்துக்கு போகல. கூட்டத்துக்கு அப்பாவுக்கு நினைவு நாள்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு முதல்வர் தன் தந்தையுடைய 4வது ஆண்டு நினைவு நாள் முக்கியம், இது இல்லைன்ட்டு அவர் போகல. அடுத்த வருஷம் ஜப்பான் போயிட்டார். நிதி ஆயோக்கெலாம் நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்கூட்டியே சொல்லிட்டுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஜப்பான் போயிட்டீங்க. 3வது வருஷம் மெட்ரோ இதுக்கு நிதி தரல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு போக மாட்டேன்னு புறக்கணிச்சார், யாரையுமே அனுப்பலை. 4வது வருஷம் போக வேண்டிய நிர்பந்தம், வேறு வழி இல்லாமல் போயிட்டார். அதை சாக்கா வச்சு பிஎம்ஐயும் சந்திக்கணுன்றதுக்காக போயிட்டார். இதில் எங்கே சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கிறது? சரி, இவர் சிங்கத்தை குகையில் சந்திக்கிறாருன்னா மற்ற ஸ்டேட் மினிஸ்டர்லாம் வராங்களா, அவங்களுக்கும் அது பொருந்துமா? கண்டிப்பாக. ஒரு கூட்டத்துக்கு போகிறதே இந்த மாதிரி பில்டப் திமுககாரன் கூட பண்ண மாட்டான். பரவாயில்லப்பா, நம்மளோட பெருசாக முட்டு கொடுக்குறாரு முத்தரசன், காசுக்கு மேலே கூறாண்டு. இப்போ சொல்லுங்கள், முத்தரசனுடைய இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? அவர்லாம் எப்போ திமுக, இப்போ பீட்டர் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர்லாம் எப்போ திமுக, அவர் கலைஞர் காலத்துலேயே திமுக சென்றார். அதே மாதிரி தான் இவரும். இவங்களெலாம் தனித்தன்மை இழந்து இவர்களுடைய சுயலாபத்துக்காக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல், நீங்கள் தோழமை கட்சிகள் அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொகுதி உடன்பாடு மட்டும்தான் பண்ணுவாங்க. முடிஞ்சவொன்னே மக்கள் பிரச்சனைக்கு திரும்பிடுவாங்க. இது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், பல தடவை மாறி மாறி கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் பிரச்சனை பேசுவாங்க. சட்டசபையில் நீங்கள் இவங்க நம்ம பாலபாரதிலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக அவ்வளோ இதுவாக பேசுவாங்க. அவங்க ரசிப்பாங்க ஜெயலலிதா, பேசியே காரியம் சாதிச்சிருவாங்க. பாலபாரதி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன்ருவாங்க. அந்த மாதிரி பலர் இருந்தாங்க. சிபிஎம்மில், சிபிஐயில் இருந்தாங்க. சிபிஐ கொஞ்சம் லைட்டாக ஜால்ரா தட்டுவாங்க, சிபிஎம் தட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ ஜால்ரா தட்டுறதுல இவங்களுக்குள்ளே போட்டி வந்துச்சு. நீ தட்டுறியா, நான் எப்படி தட்டுறேன் பார், நீ சிங்கத்துடைய குகையிலே சொல்லிட்டியா, அவர் பார் 300 பருத்தி வீரர்கள் மத்தியில் இவர் ஒரு பருத்தி வீரன் நான் சொல்கிறேன் பாருன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் இவர்கள் வந்து தனித்தன்மை இழந்து
தோழமை கட்சிகள்ன்ற இதையே கடந்துட்டாங்க. இது அமைச்சர் ரகுபதி வந்து இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டியிருக்காரு. இது ஒரு இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் வைக்கல. இப்போ இன்னைக்கு கூட இவங்க தமிழிசை சவுந்தரராஜனே கேட்குறாங்க. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா இவர் மட்டும்தான் குற்றவாளி, விசாரணை நடந்திருக்கு, இதாகிருக்கு. இதற்கு பிறகும் இதில் வந்து பண்ணால் அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் அப்படின்ற மாதிரி போகணும். ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்து வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதாவது வந்தால் உண்டு. அதுவரையிலும் நாம் சட்டத்தை மதிக்கணுன்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். இவர் ரகுபதிலாம் வந்து அவுட்டேட்டடுங்க. அவர் இந்த ஜாபர் சாதிக் மேட்டர்லலாம் அவர் பேசுனதெல்லாம் செம காமெடி. இவர் எப்படி அமைச்சராக்குனாங்கன்றதெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஜாபர் சாதிக்கை பிடிக்கிறது மாநில அரசுடைய வேலை இல்லை. இது அகில இந்திய அளவில் இவர் கடத்தினால அது வந்து என்சிபி தான் பிடிக்கணும், மாநில அரசு பிடிக்கணும்னு பெரிய ஒரு இதெல்லாம் வெளியிட்டவர் இவர். அதனால் இவங்களுடைய கருத்தெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சார் மறுபடியும் வந்து இதுண்டா இப்போ இந்த திமுக அதாவது ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போனார். மதுரைக்கு போயிட்டு அழகிரியை சந்திச்சிருக்காரு. அழகிரியை சந்திச்சுட்டு அது தொடர்ந்து அழகிரியோட ஆதரவாளர்கள் மறுபடியும் திமுகவுக்கு வந்து இணைய போகிறாங்கிற மாதிரி செய்தி வருது. இது எப்படி சார் 2024 தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக அதை நம்ம பார்த்துக்கலாமா சார்? நீங்கள் மதுரையில் பொதுக்குழு போட்டதே பயத்தோடைய வெளிப்பாடு தான். பொதுவாக பொதுக்குழு திமுக அது எங்கே நடக்கும்? சென்னையில் தான் நடக்கும். அறிவாலயத்தில். காணொலியில் கூட இவர் மாவட்ட செயலர் கூட்டத்தே காணொலியில் நடத்தலாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு எந்த ஒரு இயங்காத ஒரு தன்மையில் இருந்தவங்க இன்றைக்கி ரோட்டுக்கு வர்றாங்க. ரோட் ஷோ, பிரதமரை வந்து ரோட் ஷோவை கண்டித்தவங்க, கிண்டல் பண்ணவங்க அதே பாணியில் இப்போ ரோட் ஷோ போகிறாங்க. அந்த ரோட் ஷோன்றது இப்போ விஜய் போனார், கூட்டம் கூடுதுன்னு போட்டிக்கு நானும் பண்ணுறேன் பாருன்னு அந்த வடிவேல் படத்தில் சேரில் இழுத்து கொண்டு வந்து உட்காரப்பான்ல, நீயே உட்காரு, நீயே உட்கார தலைவரை, நீயும் பேப்பர் படி தலைவரை, படிக்க தெரியாதுடா, சும்மா படி தலைவர், படத்தை அப்புறம் சாஞ்சி உட்கார தலைவர்னா காவல் வந்துடுவாப்புல. அந்த மாதிரி அவருக்கு காக்கி பேட்டு வெள்ளை சட்டை போடுறாரா ஜெகன், அதை பார்த்து இங்கே விஜயை போட வச்சாங்க. அதே மாதிரி நீங்களும் காக்கி பேட்டு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்து அப்பாவாக பேசுகிறேன் நான் பேசுங்க தலைவர். ஒவ்வொரு விஷயத்துலையுமே அப்படியே இந்த இது எல்லாம் ஏன்னா இவர்களுக்கு கீழே இந்த புரொபகண்டா டீமு, இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு ஒர்க் பண்ணுதுன்னு க்ளீனாக தெரியுதா? எதுவும் இவர்கள் கையில் கிடையாது. எப்படி நிற்கணும், நடக்கணும், பேசணும், என்ன பேசணுன்ற உட்பட இவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ இந்த இதுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. ரெண்டாவது, மதுரை தென் மாவட்டங்களில் மீண்டும் அதிமுக இவங்க ஒரு கருத்தை திரும்ப அதை ஸ்ப்ளிட் ஆனதில் வந்து ஒரு கருத்தை திரும்ப வச்சாங்க. அண்ணாமலை பயன்படுத்தி அந்த என்டிஏ கூட்டணியை உடைச்சாங்க. அப்போ உடைச்சப்போ பாஜக தான் பெரிய கட்சி அப்படின்ற ஒரு கருத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது ஏடிஎம்கேக்கு தென் மாவட்டங்களில் ஒன்றுமே இல்லை, ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவர், டிடிவி ஒரு பெரிய தலைவர்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதிமுகன்றது ஒரு கட்சி, அது ரெட்டையில்ன்றது கீழே வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் 21% பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அப்போ இந்த விஷயங்களை மீறி இப்பொழுது என்டிஏ மீண்டும் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ ஃபார்ம் ஆனப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்த இவர்களுக்கு ஒத்துப்போன அண்ணாமலையெல்லாம் நகர்த்தப்பட்டிருக்கார், நயினார் நாகேந்திரன் போன்றவர் வந்திருக்காங்க. தென் மாவட்டங்களில் என்டிஏ கூட்டணி வலுவடையுது. மீண்டும் அதிமுக தென் மாவட்டங்களில் அதோடைய இயல்பான நிலையை நோக்கி நகர்கிறது. அப்படின்றப்போ இப்போ டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் பேசி நேரடியாக வராமல் ஒரு பாஜக கூட இருங்க, ஒரு ஆளுக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு ஒதுக்கி இந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் அது மீண்டும் ஒரு பலமான ஒரு கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டத்தில் இன்னொரு ஒரு பெரிய சமூகமாக இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஜான் பாண்டியனும் இந்த கிருஷ்ணசாமியும் இரண்டு எதிர்த்துருவா நின்ற ஆட்கள் போக இப்போ ஒன்றாகி ஒரே இது கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தென் மாவட்டங்கள் நடக்க போகுதுன்றப்போ ஒரு பயம் வருது. அந்த பயம்தான் இவர்கள் இங்கே வந்து பொதுக்குழுவை கூட்டுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கார். விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு பார்த்தா மெயினாக திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதான் உளவுத்துறையும் பெண்ணும் கொடுத்துருக்க ரிப்போர்ட். ஏன்னா இது வரைக்கும் 5% இஸ்லாமியர்களும் 6% கிறிஸ்தவர்களும் சேர்ந்த 11-12% இருக்கின்ற அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் இவர்களுக்கே எங்களுக்கே
பார்த்தா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு நிறுத்துறதும், என்டிஏ கூட்டணிக்குள்ளே இந்த ஓட்டு எப்படியும் போகாது, நமக்கு தான் இருந்த இடத்துல விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய் கிட்ட இந்த வாக்குகள் நகர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தான் போட முடியாது, பிஜேபி உள்ளே வந்துடும். இப்போ இங்கே போட்டுறன்றப்போ அந்த ஓட்டு யாருது? திமுகவுக்கு மட்டுமே உழக்கூடிய ஓட்டு, அந்த கூட்டணிக்கே உழக்கூடிய ஓட்டு. அப்போ அது ஒரு 10% நகர்ந்துச்சுன்னா அந்த பயம் இருக்குது. அதனால தான் விஜயை பாஜக பி டீமு என்டிஏ கூட போக போகிறாரு, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கே போக போகிறாருன்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன காரணம்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை நம்பினாங்கன்னா அந்த ஓட்டை அப்படி தக்க வச்சுக்கலாம்ல. இந்த கோமாளிகள் வருகிறார்கள் சிலர், நாங்கள் தான் இளைஞர்களுக்கு மாற்று என்று புதிதாக வருகிறாங்க, ஆனால் நம்பாதீங்க சொல்கிறதெல்லாம் காரணம் இதுதான். மாற்றம் ஒன்றே மாறாததுன்றது இந்த உலக நீதி. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இளைஞர்கள் விஜய்க்கும் வாக்களிக்க வாய்ப்பு உண்டு. விஜய் காலை வாருவார், யார் காலை வாருவார்ன்றது தான் இப்போ பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு அதிகமாக பயம் இருக்குது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சியும் இவங்களுக்கு எதிராக இருக்குது, ஆட்சிக்கு எதிரான கோபம் இருக்குது, உட்கட்சி பிரச்சனை இருக்குது. கூட்டணி இயல்பான கூட்டணியாக 2019-21 இருந்த மாதிரி இப்போ இல்லை. நம்ம ஏன் இவங்க எதுக்கு பண்ணணும், நம்ம இவ்வளோ சீட்டு கேட்போன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் அவங்கள அடக்க முடியாது. அடக்குனீங்கன்னா விஜய்கிட்ட போயிடுவாங்க. இவ்வளோ குழப்பத்திலோடு தான் இந்த பொதுக்குழு நடந்திருக்கு. இதில் கட்சிக்குள்ளேயே உதயநிதிக்கு எதிராகவும் உதயநிதிக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் இன்னொரு டீமு, சீனியர்ஸ் டீமு, இப்படி ஒன்று திரண்டு நிற்கிது. இதில் உதயநிதியும் பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போ உதயநிதியை கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தீர்மானம்? பொதுவாக இப்போ அதிமுகவில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம், ஒன்றாக நிற்கிறோம் அப்படின்னா அது ஒற்றுமையை காமிக்கிறதுக்கான ஒரு தீர்மானம். இங்கே முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம்னா ஓகே, அதெல்லாம் தனியாக உதயநிதிக்கு மட்டும் அப்போ ஏதோ இருக்குது அப்படின்றது அதுதான் விஷயம். அது அழகிரியோட சந்திப்பு எப்படி சார் பார்த்தீங்க? மறந்துட்டேன். அழகிரி அதில் ஒன்று தான். நீங்கள் திமுகக்குள்ளே தென் மாவட்டங்களில் நீங்கள் அழகிரியை தொட்டிங்கன்னா கொஞ்சம் செதறி கிடக்கிறவங்க, வருத்தத்தில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் இது எல்லாம் சேர்ந்து நமக்கு மாறும். இவ்வளோ நாளாக கழட்டி விட்டாங்க. திருமங்கலம் ஃபார்முலா மறுபடியும் இது பண்ணலாம். திருமங்கலம் ஃபார்முலா இல்லை, அது அழகிரி பவரில் வந்தால் தான். திருமங்கலம் ஃபார்முலாலாம் அவுடேட்டடுங்க. அப்டேட்டட் ஈரோடு பட்டி ஃபார்முலா. என்னங்க நீங்கள் பட்டியில் அடைச்சி வச்சுதுன்றது இல்லை, அவர் அழகிரி பண்ணாரு, அதை மறுபடியும் வர வச்சு அதுதான் அப்டேட் ஆகி செந்தில் பாலாஜி வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கி ஈரோடு பட்டி ஃபார்முலா தான் ஃபேமஸ்ஸு. அதனால் இன்னொன்று பொது இதில் தேர்தலில் அதெல்லாம் இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலாலாம் நடக்காது. இடைத்தேர்தல் ஃபார்முலான்றது வேறு. இங்கே என்ன பிரச்சனைனா கொஞ்சம் கூட வாக்குகள் ஏதோ ஒரு வகையில் வெளியில் போயிடக்கூடாது. திடீர்னு அழகிரி ஒரு முடிவு எடுத்து பையன் என்ன பண்ணுற, விஜயை பார்த்துங்கப்பா எல்லாரும், லெஃப்ட் பாண்டிக்கிறார்ப்பா, அவனுக்கு எல்லாம் எல்லாத்தையும் வர சொல்லு, இந்தா பண்ணு, இப்படி பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தான் இறங்கிட்டா இறங்குவார்ல. இல்லை மோடி அமித்ஷா இவங்க பேசி, ஏன்னா அவர் சோவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். சோவுடைய இதுதான் குருமூர்த்தி. கண்டிப்பாக குருமூர்த்தி அழகிரியை கையில் எடுக்கிறாரு வச்சுங்க. ரஜினிக்கு நண்பர், ரஜினியும் பேசுகிறாரு, ஆட்சி மாற்றம் வரணும், நீங்கள் தான் சொன்னீங்க இவர் தலைவராக கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ இதெல்லாம் நடக்குது, உங்களை எவ்வளோ தூரம் ஒதுக்கியிருக்காங்க, நீங்கள் வாங்க பண்ணுவோம் அப்படின்னு கையில் எடுத்துட்டா அதுக்கு தான். இது அழகிரிக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். 4 வருஷம் என்னை கண்டுக்கவே இல்லை. 4ஆவது வருஷத்தில் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா லைட்டாக பார்த்தீங்க பண்ணீங்க. அந்த பையன் எவ்வளோ உள்ளுக்குள்ளே வரத்துக்கு எவ்வளோ துடிச்சான். கண்டிப்பாக இவர் பகையாக இருந்தால் கூட அவர் பகையாக இல்லை. கண்டிப்பாக சித்தப்பா வீட்டுக்கு போகிறது அந்த இதெல்லாம் இருந்தார். அப்போ அவரை கொஞ்சம் ஆளாக்கி விட்டுருந்தா அட்லீஸ்ட் கட்சியில் அன்பில் மகேஷ் வராருல்ல, நீங்கள் அண்ணன் வேணாம், அண்ணன் பையனை மட்டும் நீங்கள் ஆளாக்கிருக்கலாம்ல. ஒரு எம்எல்ஏ நிலுப்பா, ஒரு அமைச்சர் ஆகும், என்ன தப்பு இருக்குது? அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு அந்த மனசில் இருக்கும்ல. அட்லீஸ்ட் ஒரு எம்பி ஆகி நீ இங்கே வேணாம், ஸ்டேட் அரசியல் பண்ணால் அதை பண்ணுவேன், தம்பி வா ராஜ்யசபா எம்பியாக போய்டு பண்ணி விட்டுருக்கலாம்ல, ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. அப்பா தான் பார்க்க குட்டி என்ன இருக்குது, ஆடு பகை குட்டி உறவான்னு கேட்பாங்க. ஆடு பகைன்னா குட்டி உறவாக இருக்கணும், அப்போ தான் அடுத்த தலைமுறை நகரம். அவர் உங்களை தேடி தேடி தானே வந்தார். சித்தப்பா உதயநிதியும் 2 நெருக்கமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வெளியே. உள்ளூர் அதிகார பரவல்னு வரும்போது ரதீஷ் போன்றவர்கள், இவர்கள் போன்றவர்கள், புதிதாக வந்த எம்எம் அப்துல்லா போன்றவர்கள், இங்கே சிற்றரசு போன்றவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான் இதாக இருப்பாங்க. தவிர கட்சியே குடும்பம், கழக குடும்பம், அண்ணன்
தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்தவர், கட்சியை வளர்த்தவர். கண்டிப்பாக. அவர் இல்லைன்னா அங்கே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்காது. ஜெயலலிதா எடுத்து அவ்வளோ அரசியல் பண்ணவர். அவர் வேணாம், அவர் வந்தால் போட்டியாக வந்துடுவார். ரைட்டு, அவர் பையனை கொண்டு வாங்க. கொண்டு வரலல்ல. நீ மூர்த்தி யார்? எங்கே இருந்த ஒரு மூர்த்தி? அழகிரிட்ட இருந்து தான் வந்தார். அப்புறம் அதனால் இப்போ போகிறதும் அழகிரிக்குன்னு தெரியும். இது அப்படி இருக்கும். இல்லை, இப்போ இந்த உதயநிதி வளர்ச்சி வந்துட்டு கனிமொழிக்கு இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் அழகிரியை சந்திச்சிருக்காருன்ற மாதிரியான ஒரு கூட்டுறவு சார். கண்டிப்பாக திமுகக்குள்ள பெரிய பெரிய கோஷ்டிகள் இருக்குது. உதயநிதி ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், பெண்ணு மருமகன்ட்டு இருக்குது. அவர்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக ஒரு மாதிரி ஒரு நெட்வொர்க் மாதிரி வலை மாதிரி பரவி இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் சுனிலை வச்சுட்டு இயங்கிட்டு இருக்காரு. அங்கே கனிமொழி அவங்க தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவங்க தங்கம் தென்னரசு, கேஎன்ஆர், இப்படி ஒரு பெரிய சீனியர் டீமு கனிமொழி எல்லாமே ஒரு டீமாக இருக்காங்க. இது எல்லாமே 3-4 டீமாக பிரிஞ்சு கிடக்குது. கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால இது தெரியல. கனிமொழி கை ஓங்கியிருக்கேன்னா ஓங்கியிருக்கு. கனிமொழியை கிட்டத்தட்ட வேறு லெவலில் அவங்க நகர்த்தலும் இருக்குது. அதனால் அந்த ஒரு பயமும் இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அவ்வளோக்கும் உதயநிதி ஒரு போராட்ட குணமுள்ள இதையெல்லாம் மீறி கட்சியை தன் வசப்படுத்தக்கூடிய தலைவரா அப்படின்னு பார்த்தா அங்கே மைனஸ். நீங்கள் முகலாய சாம்ராஜ்யத்தில் எடுத்திங்கன்னா அவுரங்கசீப்பு போய் போர் நடத்திக்கிட்டு இருப்பார். இங்கே ஷாஜகான் சந்தோஷமாக இருப்பார். அவுரங்கசீப்புடைய சகோதரர்கள் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க, பெருசாக போராட மாட்டாங்க. ராஜ்யத்தை விரிவுபடுத்துறது ராஜாங்க விவகாரத்தில் அவுரங்கசீப் பெரிய ஆளாக இருப்பார். ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவுரங்கசீப்பை கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ அவுரங்கசீப்பை அப்படியே திரும்பி தன்னுடைய சகோதரர்களையும் கொண்டுட்டு அவங்க தந்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு கட்டினரில் தாஜ்மஹால் அதை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் நாட்டை நான் பார்த்துக்கிறேன்ட்டு பண்ணுவார். அவர் காலத்தில் தான் சாம்ராஜ்யம் விரிவடையும். இது ஏன் சொல்கிறேன்னா, தன்னை அரசியல்ன்றது இப்படி தான். அண்ணன் தம்பி எதையும் பார்க்காது. அழகிரியை பார்த்தாரா? இல்லை. இப்படி இது பலது சொல்லலாம். மருமகன் வந்து மாமனாரை பார்க்கல. என்டிஆர் என்னன்னார்? என்டிஆர் சந்திரபாபு நாயுடு தூக்கி போட்டு போனார்ல. அகிலேஷ் யாதவ் சித்தப்பா இருக்கக்கூடாதுனாரு, அப்பா சப்போர்ட் பண்ணார், அப்பாவை தூக்கி போட்டாரா? இன்றைக்கி உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லாக்குள்ளே சண்டை ஓடின்னு தான் இருக்குது. தேஜஸ்வி யாதவ் அண்ணனை தூக்கி போட்டாரா? லல்லு. இந்த மாதிரி வாரிசு உள்ளதோ ஐயா சின்ன ஐயா ஓடிட்டு இருக்குதா? கண்டிப்பாக. அதனால் எங்கே நீங்கள் வாரிசை கொண்டு வரீங்களோ ராஜ்யங்கள்லாம் இப்படி தான். பெரிய லெவலு சின்ன லெவல் அவ்வளோதான். அங்கெல்லாம் இந்த தகராறுகள் மோதல் நடக்க தான் செய்யும். அதில் என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த தடுக்கிறதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு ஆளை வரும். எப்படி கலைஞர் ஒரு 13வது இடத்துலேருந்து 5வது 50 தலைவர்களும் கீழே இருந்து எம்ஜிஆர் எல்லாம் பயன்படுத்தி எப்படி வந்து ஆட்சியை உட்காரத்துக்கு பண்ணாரோ, கட்சியை கைப்பற்றினாரோ, அது மாதிரி ஒரு சாமர்த்தியம் உதயநிதிட்ட இருக்கானா? இல்லை. கலைஞரே கையில் கட்சியை வச்சுருந்தார். அழகிரியா ஸ்டாலினாலாம் கேட்போம், பதிலே சொல்ல மாட்டார். அழகிரி கொஞ்சம் கோவப்பட்டார். அப்போ இவர் பொறுமையாக இருந்துட்டார். ஸ்டாலின் இந்த இப்போலாம் ஒன்று ஓடுதே, கை கட்டி நிற்கிறார், அந்த மாதிரி சேர் தள்ளிட்டு போகிறது அதுன்னு பொறுமையாக இருந்துட்டார். பொறுமையாக இருந்தோன்னே அவர் பார்த்தாரு, அழகிரி இல்லை சஸ்பெண்டு, ஸ்டாலின் தான் அப்படின்னு கொடுத்துட்டு போனார். அந்த சாமர்த்தியமாக இருக்கணும், பொறுமையாக இருந்து. ஆனால் இங்கே ஸ்டாலினுக்கு மாற்றாக இல்லை. அழகிரி கட்சியை விட்டு நீக்கினதுனால கட்சி கையில் வரும்பொழுது அழகிரியால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னொன்று அவர் கோவப்பட்டு அவர் கொஞ்சம் இதாகிட்டார். சாமர்த்தியமாக காய் நகர்த்துறது இல்லை. இங்கே வந்து அப்படி இல்லை. சாமர்த்தியமாக கனிமொழியெலாம் காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சந்திரபாபு நாயுடா மாறுவாரா, எப்படி மாறுவாரான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் இவர் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும், நம்ம தான் எல்லாருமே கேளு துணை முதல்வன்றாதுன்றாங்க. என்ன ஆல் இஸ் வெல் அப்படின்னு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆல் இஸ் வெல்லா என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இது இருக்குது. ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காது. ஆட்சி தேர்தல் இருக்கும் அதுன்னு வரும்பொழுது வேட்பாளர் யார் போடுறது, யார் வேட்பாளரை போடுறது, மாப்பிள்ளை பெண்ணை வச்சு தீர்மானிப்பார்ல யார் வேட்பாளர்னு, அதை மாமா கேட்பார்ல. அப்போ இவருக்கு சில பேர் திணிக்க பார்ப்பார்ல, அது தடுக்கப்படும்ல. கனிமொழி அவங்களுடைய வேட்பாளர் உள்ள எம்எல்ஏகள் உள்ள திணிப்பாங்கல்ல. இந்த மாதிரி பல இது இருக்குது. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.